தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும், இறையருளும் குருவலும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நாம் இந்த பெற்றோர்களை, தாய் தந்தையர்களை வயதான காலத்திலே அவர்களுக்கு அரவணைத்து வேண்டிய பணிவிடைகளை செய்து அன்பாக பார்க்கின்ற பொழுது இந்த இறைவன் இறங்கி வந்து ஆசி வழங்குவானாம். ஒரு ஊரிலே ஒரு ஏழை விவசாயி, அவனுக்கு திருமணமாகி நீண்ட காலமானது, குழந்தை செல்வம் இல்லை. எனவே அந்த குழந்தை பாக்கியத்தை வேண்டி பல்வேறு ஆலயங்களும் சென்று யாத்திரை சென்று பிரார்த்தனை செய்து இறைவனுடைய அருளினாலே ஒரு குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை. அந்த பிறந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி பாலூட்டி தாளாட்டி வளர்த்து வருகின்றாள். அந்த குழந்தையும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக வளர்ந்து 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 அவன் பாடசாலைக்கு செல்லுகின்றான். பாடசாலை முடித்து மேற்படிப்புக்கு கல்லூரிக்கு செல்ல வேண்டும். இவர்களிடத்திலே வசதி இல்லை. இருந்த பொழுதிலும் இந்த பெற்ற மனம் பித்து என்று சொல்வார்கள். எதுவாக இருந்தாலும் இந்த பிள்ளைக்காக நாம் எதையும் தியாகம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டவள் இந்த தாய் தந்தைகள். எனவே தாங்கள் இருக்கின்ற வீட்டை, இருப்பதோ ஒரு மண் குடிசை, அந்த நிலத்தோடு சேர்ந்த வீட்டை அடமானம் வைத்து அதில் வருகின்ற பணத்தை எடுத்து இந்த பிள்ளையை கல்லூரியிலே சேர்த்து அழகு பார்க்கிறார்கள். அவனும் படித்து பெரியவனாகின்றான். இவர்கள் சம்பாதிப்பது எல்லாமே தன்னுடைய பிள்ளைக்காக, அந்த பிள்ளையுடைய கல்விக்காக செலவு செய்கின்றார்கள். மேல் படிப்புக்கு வருகின்றான். நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது. திருமண வயசு வந்து விட்டது. எனவே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு தாய்க்கும் இது ஒரு ஆசை, நம்முடைய பிள்ளைக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும், பேரப்பிள்ளைகளை கொஞ்சிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு. அந்த வகையில் இவர்களுக்கும் அந்த ஆசை வந்தது. வசதி இல்லாவிட்டாலும் அந்த பிள்ளையை நல்லபடியாக படிப்பித்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து தாங்கள் ஒருவேளை உணவை உண்டு, பிள்ளைக்கு 3 வேளையும் உணவை கொடுத்து தங்களுடைய கஷ்டம் தெரியாமல் அந்த பிள்ளையை வளர்த்து பெரியவனாக்கி நல்ல இடத்திலே நல்ல சம்பாத்தியத்திலே இருக்கிறான். நல்ல வசதியாக வந்து விட்டார்கள். அந்த மண் குடிசையை விட்டு அதற்கு முன்பாக ஒரு அழகான இல்லத்தை அமைத்து கிரகப்பிரவேசம் செய்யப்படுகிறது. இவனுக்கு திருமண வயசு வந்ததும் ஒரு பெண் பார்த்து திருமணத்தை முடித்து வைக்கின்றார்கள். இந்த வீட்டுக்கு வருகின்றவள் விளக்கேற்ற வருகின்ற மகாலட்சுமி என்று முன்னோர்கள் சொன்னார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்தனைக்கு கொள்ளுவோம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.